சாப்பிட்டா இல்லன்னு எங்களுக்கு சாப்பாடு இல்லன்னு சொல்லி அடிச்சு துரத்தலாம். அவமானப்படுத்திட்டாங்கடா. எவன்டா அவன்? டேய் சொன்னது நான்தாயா. யோ, நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ ஆளு. தம்பி, உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா, இவாளுக்கெல்லாம் கடைசி பந்தி. என்னையா பெரிய எம்எல்ஏ? இவங்க எல்லாமே எம்எல்ஏ வந்துட்டானா? போயா நல்லா சாப்பிடு. போறப்ப எல்லாரும் துண்டுல வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஆமா, என்னன்னு பாத்துருவாங்க. எம்எல்ஏ நாங்க வரோம். என்னங்க எம்பி, என்ன அவசரம்? இன்னும் முகூர்த்தமே முடியல, இருந்து சாப்பிட்டு போங்க. அங்க என்ன சாப்பாடு நடக்குது? குப்பத்தடிக்காரன் உள்ள வந்து கரெக்டா பண்றானுங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. சகிக்க முடியலங்க. அப்படியா? மனசா சாப்பிடு. எதுக்கு இவங்க எல்லாம் எந்திரிக்க சொல்ற? யார் அவங்களை உட்கார வச்சது? நான் தான். என்ன பாக்கலாம்? எதுக்கு எதுக்கா எங்களை அவமானப்படுத்தலாம் மாப்பிள? நீங்க ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நீ தாலியை கட்டக்கூடாது. ஒண்ணும் தெரியாது. சும்மா இருங்க. மனவரையில என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? எங்க 3 பேரும் அடிச்சா எங்க மேல அங்க கை வச்சல, இங்க வச்ச மாதிரியா? மச்சான் நீங்க 2ல 1 பாத்துறோம். அந்த ஆளா நாங்களா? டக்குன்னு சொல்லு. கல்யாண வீடு வச்சுன்னு பாக்குறேன். மரியாதை நடந்துக்க, இல்ல மறுபடியும் அடிபடுவீங்க. என்னடா பேசுற? உன்கிட்ட பணம் இருக்காண்டா, என்கிட்ட பணம் இருக்கல. டாக்டர் மாவுல பாத்தியா மறுபடியும் அடிக்க வரான் பாத்தியா? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் பாப்போம்டா. நடக்கூடாது. என்ன எங்க சத்தம்? சம்பந்தி என்ன எங்க கலட்டா? மாப்பிள்ளைங்களா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? 3 பேரும் சகட்ட மணிக்கு மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. நீ நானே வாங்கின சொல்லியா? ஆமா மாமா, உங்க சம்பந்தி எங்களை அவமானப்படுத்திட்டாரு. இந்த ஆள் இன்னைக்கு வந்தவன் எங்க மேல கை வச்சான். உங்க பொண்ணுங்களை நாங்க எப்படி எல்லாம் வச்சிருக்கோம்? அந்த ஆளா நாங்களா? நீங்க முடிவு பண்ணுங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே இந்த அடி அடிக்கிறாங்கன்னா தாலி கட்டுறதுக்கு பின்னால என்ன அடி அடிப்பாங்க? சும்மா இருங்கப்பா. உங்க கலவேஷ்டியை கைட்டி போட்டிருந்தா இந்த கலகமே வந்திருக்கா. சும்மா இருங்கயா. சம்பந்தி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்ன கேவலப்படுத்திட்டாங்க. சம்பந்தி, எங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் வெளியே தள்ளிட்டு யாரோ ரோட்ல பொண்ணு உட்காந்து வச்சு சோறு போட்டு இருக்காங்க. இந்த விஐபிஸ் எல்லாம் கோச்சிங் போறேன்றாங்க. அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? இங்க பாருங்க, இப்பவே இந்த 3 பேர் அவங்களை சேர்ந்தவங்க வெளியே போனாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இப்ப யாரு கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே போறான்னு இப்ப தெரிஞ்சுக்கலையா? மாப்பிள, இவன் பொண்ணு இல்லைன்னா 1008 பொண்ணு நாங்க கொண்டாந்து நிப்பாட்டுவோம். இந்த இருக்காங்க எங்க சொந்தக்காரங்க. இவங்க மூலியமா சூப்பர் பொண்ணு வாழ வரும். முதல்ல வீர வெளியே பார்த்தல. யோ, நிறுத்துங்க. கல்யாணத்துக்கு வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம சம்பந்தம் இல்லாத ஆளுங்களை கூட்டு ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஏய், என்ன பேச்சுடா பேசுற நீ? நீ சும்மா இருப்பா. எல்லாம் உன்னாலதான். அவங்க லட்சணம் தெரிஞ்சா பத்திரிகையில பேர் போட மாட்டேன். நீல தேவையில்லாம இன்னொரு பத்திரிகை அடிச்சு அவங்களை பெரிய மனுஷன் ஆக்கிட்டேன். ஏய், அப்பா பத்திரிகையில எங்க பேர்லாம் போட வேணாம்னு சொன்னது நீதானா? எம்எல்ஏ நான் தான் போட வேணாம்னு சொல்லி அவன் தான் அடிச்சுடுறாங்க. அப்புறம் என்னப்பா? சகல அப்பா அம்மா மகன் 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு பத்திரிகையில பேர் போடாம நம்மள அவமானப்படுத்திட்டாங்கப்பா. யோ, பெரிய டாடா பிர்லா பத்திரிகையில உங்க பேர் போடுறதுக்கு சாதாரண கூலிக்கார பசங்க தானே. இப்பதான் அவங்க கூலிக்காரங்கன்னு தெரிஞ்சுதா? அன்னைக்கு அப்பன புள்ளை தேடி போய் பொண்ணு கொடுத்தீங்களே, அப்ப தெரியல அவங்க கூலிக்காரங்கன்னு. பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்துட்டு ஏங்க அவங்களை அவமானப்படுத்துற? பொண்ணுங்களை கொடுத்துட எச்சிலி தூக்கி தலையில போடுங்க. அரஞ்சனா சரி, பெரிய இடத்துல பொண்ணை கட்டிக்கு போறங்கிற திமிர்ல பேசுறியா? ஏய், ஆம்பளைங்க நாங்க இருக்கும்போது நீ என்ன குறுக்க பேசிட்ட? கோந்த பக்கம். பெரிய ஆம்பளை அவன் மாப்பிள்ளைங்களை மட்டும் மரியாதை இல்லாம பேசுறான். அவனை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல. யார் யாரோ அவங்கள கை நீட்டி அடிக்கிறாங்க. அவங்கள கேட்கறதுக்கு வாக்கில என்ன நடக்க வந்துட்டீங்களா? அப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றியா? நடக்க கூடாதுன்னு சொல்லல, எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்க சொல்றேன். இது ஒரு வார்த்தை பேசுறேன் உனக்கு மரியாதை கேட்டு. இது ஏன் கல்யாணம்? இதுல அனாவசியமா யாரும் தலையிட கூடாது. உனப்பா இந்த பாருங்க, ஒழுங்கா நான் செஞ்ச தப்புன்னு என் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இல்ல ஒருத்தர் இருக்கக்கூடாது. வெளில போ. சகல, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கணுமா? எங்களை பார்த்தாடா எச்சலன்னு கேட்ட? யார் எச்சலன்றது நாங்க காட்டோம். சகல வா 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 வா. சின்ன பையன் கேளுங்க, போயிடாதீங்க. அவமானப்படுத்திட்டீங்க. உங்க சாகாசமே வேண்டாம். மாப்ள, நான் சொல்றது கேளுங்க மாப்ள. கையறியா, எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா. பத்திரிகையில பேர் போறாது காரணம் என் பையன் தான். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்த மண்டபத்துல கால எடுத்து வச்சிருப்போமா? எல்லாம் திட்டம் போட்டு கழுத்து எடுத்துட்டீங்களா? ரோசை இருக்குது எதுக்கு அங்க நின்று பேசிக்கிட்டு? ரோசை இருக்குதுன்னு அப்பதான் அந்த கொடுத்த பட்டி வடி படிச்சட்ட கலட்டி தூக்கி மூஞ்சி வச்சிருக்கீங்க. நம்ம பேசிக்கிட்டு போய் அவ வேட்டி வேட்டியா வேட்டி சட்டை எங்களுக்கு இருக்கியா கவர்மெண்ட் காக்கி சட்டை காக்கி தான் சார்.
உங்களுக்கு புரிதங்கால வேணா எங்க கூட வாங்க ஒப்பனாட்டால வேணா அங்கே இருக்கீங்க சகல வெளிய வந்தா தானே வரணும் நீங்க எங்க இருந்து நீ போய் நீங்க வந்தா வாங்க வர இனிமே நமக்கு இங்க என்ன வேலை வாங்கடி ஏமா அவங்க தான் அவமானப்பட்டுட்டு போறாங்கன்னா நீங்களுமா அவங்கள அவமானப்படுத்துறாங்க நீங்க தான் அவங்கள அவமானப்படுத்துறீங்க உங்க புள்ள செஞ்ச தப்பு எல்லாம் மறைச்சிட்டு புருஷ பொண்ணு ரெண்டு பேரும் நாடகம் மாட்டீங்க உங்க பொண்ணுங்க நல்லா இருக்கணும் நினைச்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா நான் என்ன செய்யட்டும் இவங்க ரெண்டு பேரும் பண்ணது எனக்கு நினைக்காத புள்ள கல்யாணம் நல்லா நடக்கணும்னு நினைச்சல நடத்திக்கோ நாங்க அவமானப்பட்ட என்ன கேடு கேட்ட என்ன நீங்க நல்லா இருங்க வாங்க அம்மாடி போயிட்டு வரேங்க வணக்கம் சார் யாரு இவன் என்ன இதெல்லாம் நீங்க கல்யாணத்திலேயே கோச்சிட்டு வந்துட்டீங்களே அதான் அம்மா பழமும் பலகாரமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஓஹோ ஆடு பகை குட்டி உறவா கொப்பனும் தம்பியும் சேர்ந்து எங்களை கல்யாணம் பண்ணதுல அவ்வளவு அவமானப்படுத்துறான் அவங்க அனுப்பிச்ச பலகாரத்தை கையில வாங்கி வச்சிருக்கா பாரு இது. நீ கொண்டா. கொடுத்தா கொஞ்சம் வாங்க மதிச்சிருந்தா நீ வாங்கி வச்சிருப்பியா சொல்லு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்க வேண்டியதான் அதுக்காக கொடுத்து அனுப்பிச்சது வேண்டாம்னு சொல்ல முடியுமா அதை நீங்க எதிர்த்து பேசுனா பிச்சிருவும் பிச்சு இனிமேல் அந்த வீட்டுல இருந்து யாரும் வரவும் கூடாது எந்த பொருளை கொடுத்தாலும் நீ வாங்கவும் கூடாது அவங்க உறவு இல்லைன்னா என்ன கெட்டு போச்சு இப்போ அவங்க என்ன நான் சங்கத்துல வாங்குற பணத்தை திருப்பி கொடுக்க போறாங்களா இல்ல ஹோட்டல் தான் வச்சு கொடுக்க போறாங்களா ஓஹோ அம்மா வீட்டுல பணம் வாங்கிட்டு வரலங்கறத மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா ஆமாண்டி நீ பணம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்ன அதை நம்பி நான் ஹோட்டல் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா நான் தான் கல்யாணத்தில் கோச்சிட்டு வந்தேன் நீ இருந்து வாங்கிட்டு வர வேண்டியதானே நீ எதுக்கு பின்னால வந்த நீங்க தகராறு பண்ணிட்டு வந்ததுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் யாரு நாங்களா தகராறு பண்ணோம் உங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்துதான் எங்க கல்யாண மண்டபத்துல இருந்தா பணம் கேட்பாங்களான்னு சொல்லி தகராறு பண்ற மாதிரி நாடகம் ஆடி எங்களை வெளியே துரத்தி விட்டானுங்க வாகட்ட பசங்க திருட்டு பசங்க இது பாருங்க போக்கத்த பசங்க திருட்டு பசங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க கோவம் வருதுல்ல அந்த கோவத்தோட உங்க அப்பா வீட்டுக்கு போய் 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வா போ. அதுக்கப்புறம் வந்து குடும்பம் நடத்து அது வரைக்கும் இந்த பக்கமே வராது போ ஏன் இப்படி அடிக்கிற ஏன் அடிக்கிறனா அடிப்பே ஆசதியா பாடி ஏண்டி அன்னைக்கு கல்யாணத்துல அத்தனை பேரும் மத்தியில ஊரு பேர் தெரியாத ஒரு எம்எல்ஏ என்ன தூக்கி போட்டு அடி அடிக்கிறான் அத உங்க கொப்பை கேட்டானா உங்க ஓட்டா கேட்டானா அல்லது நீதான் கேட்டியாடி எல்லாருமா சேர்ந்து பாத்தீங்க அடியே இது வரைக்கும் இல்ல பெத்த ஆத்தா கூட கைட்டு அடிச்சது ஏய் கேக்குறல பாத்துக்கிட்டே இருக்க நான் எங்கடா உன்னை அடிச்சேன் நீ தானே என்ன அடிக்கிற கேட்டியாடி இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட படாம வளர்ந்த என்ன உங்க குடும்பமே சேர்ந்து அடி வாங்க வச்சுட்டீங்களடி ஐயா நான் தெரு தெருவா மறந்தடிக்கிறேன் தாண்டி ஆனா மானத்தை அதனாலதான் உங்க அப்பே கொடுத்த பட்டி வட்டி என்ன மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் ஆனா உங்க அப்பே ரோஷம் கட்டத மானம் கட்டத அடியே உங்க அப்பனுக்கு மானம் சூடு சொரண வைக்க ஏதாச்சும் இருந்திருந்தா நான் வாங்கி கொடுத்த மோரத்தை திருப்பி கொடுத்துருப்பான் அதை விட்டு கேவலம் ஊசி போன பலகாரத்தையும் நான் வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டாரு இது யாருக்குடி வேணும் இதை வச்சு பொட்டி கடை வைக்க முடியுமா இல்ல வட்டிக்கு வாங்கின பணத்தை தான் திருப்பி கொடுக்க முடியுமா ஐயா நியாயத்தை சொல்றி சொல்ல நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்ச ஐயா எதுக்கு வாங்கி வச்ச எங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாகி போச்சு எங்க இந்த பூரா அள்ளிட்டு போய் குப்பை தட்டில கொட்டல குப்பை தட்டில வேலை செய்யறவனுக்கு குப்பை தட்டி புத்தி தானே வரும் அதாடி அதான் அதேதான் ஏய் நான் குப்பை தட்டில வேலை செய்யறங்கிற ஒரே காரணத்தாலதான் கொப்பனும் உன் தொம்பியும் சேர்ந்து என்ன ஐயா இப்ப சொல்றடி இந்த நிமிஷம் சொல்றடி இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன் இது எங்க ஆத்தா தங்கம்மா மேல சத்தியமா சொல்றேன் நான் மறந்தடிக்கிற இந்த பம்பு மேல சத்தியமா சொல்றேன் ஐயா எந்திரி நேர இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன் 1 லட்சம் ரூபாய் பணத்தோட வர்ற நான் பொட்டி கடை வைக்கிறேன் போய் போய் இந்திரா அடடே வாங்க சம்பந்தி வாங்க என்ன பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் ஆளே காணும் அவளுங்க கல்யாணத்துல கோச்சிட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரல நானும் அப்படி இருந்துட முடியுமா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் அப்பப்ப மறந்துடணும் இந்திரா யார் வந்திருக்கா பாரு புறப்படுங்க என்ன கல்யாணத்துல நல்ல மரியாதை பண்ணி அனுப்பணுமே போனவளுங்க உயிரோடு இருக்காளுங்களா செத்துட்டாளுங்களான்னு பாக்க வந்தியா நாங்க சாக மாட்டோம் எங்களுக்கு தான் ரோஷம் இல்லையே ஏண்டி எல்லாருமா சேர்ந்து என்ன கரிச்சு கொட்டுறீங்க அப்பவே அந்த மனுஷகிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன்
பெரிய இடத்து சம்பந்தம் வேண்டாம், நம்ம பொண்ணு மாப்பிளைக்கு மரியாதை இருக்காதுன்னு கேட்டானா அந்த பாவி. ஏதோ இந்த சம்பந்தம் தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னா. உங்க அண்ணன் இந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி தலை தெறிக்க ஆடினா. என் பேச்ச யாரடி கேட்டாங்க? எப்ப நீங்க 3 பேரும் அந்த மண்டபத்தை விட்டு மலங்க மலங்க அழுதுகிட்டு போனீங்களோ அப்பவே என் ஜென்மம் குண்ணி போச்சு. ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து என் வாயை அடக்கும் போது பொட்டச்சு நான் ஒருத்தி அங்க என்னடி செய்ய முடியும்? ஆரம்பத்துல இருந்து என்ன மட்டம் தட்டுறதே உங்க அப்பனுக்கு பழப்பா போச்சு. உங்க அப்பா மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தா நீங்க எல்லாம் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம். எதை செய்ய விட்ட அந்த மனுஷன்? இத்தனை நாளும் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். எல்லாருமா சேர்ந்து என்ன கோச்சுக்கிட்டா நான் எங்கடி போய் சொல்லுவேன்? சரி அழாத, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அழாதம்மா, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், அழாத. ஐயோ அழாதம்மா, சரி விடு. இந்திரா, வாங்கக்கா. ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. என்னாச்சு? ஏன் அழற? ஏமா அழற? வீட்டுல ஏதோ தகராறா? அது ஏன் கேக்குற? என் வீட்டுக்காரர் என்ன மாடு மாதிரி போட்டு அடிச்சுட்டான். அவன் அடிச்சாடில இந்த கையை என்னால தூக்க முடியல. என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னா இவன் வீட்டுக்கார அந்த சமயக்கார கிழமை பூனை மாதிரி இருந்துட்டு இவளை கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். ஏமா ஏமா இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏமா இப்படி எல்லாம் பண்றாங்களா? எல்லாம் உங்களாலதான். கல்யாணத்துல நீங்க பொண்ணு அவமரியாதைக்கும் கேட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்ற கடுப்புலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இந்திரா, இவங்க எல்லாம் திருந்திட்டாங்கன்னு ரொம்ப நம்புனண்டி. இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இவங்க கூட வாழ்றதை விட கொஞ்சோண்டு வருஷத்தை கொடுத்து செத்து. ஐயோ ஏமா இப்படி எல்லாம் சொல்றேன்? அக்கா நீ அழாதக்கா. எப்ப அவங்க கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களோ இனிமே நீங்க அங்க போக கூடாது, இங்கேதான் இருக்கணும். அவங்களா வந்து நாங்க செஞ்ச தப்புன்னு சொல்லி கூப்பிட்டாதான் போகணும். அதுக்கு முன்னாடி ஏன் அடிச்சீங்க 4 வார்த்தை கேட்டு வந்துடுறேன். இந்திரா அவசரப்படாதமா, இதெல்லாம் புருஷன் பொண்டாடி தகராறு. நீ போய் ஒண்ணு கடக்க ஒண்ணு பேசி பிரச்சனை நீ பெருசாயிடும். விடுமா, நீயும் கேட்க மாட்டேன், நானும் கேட்கல. அப்புறம் கேட்கறதுக்கு ஆளு ரோட்ல இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விடுமா, சொன்னா கேளுமா. பொம்பளைங்க என்ன கிள்ளக்கீரை நினைச்சிட்டாங்களா?